சம்மர் வெக்கேஷனுக்கு ஊட்டிக்கு கூட்டு போவாங்கன்னு பார்த்தா ஊட்டு பக்கத்தில் இருக்கிற லேக்கு கூட்டு வந்துட்டாங்க. இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற சிட்லப்பாக்கம் லேக் தான் இது. இந்த சன்செட்ல அப்படியே பாட்டு கேட்டுட்டு வாக்கிங் போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடா நாங்க போன அன்னைக்கு ஆம்பி தியேட்டர்ல ஒரு மினி கான்சர்ட். கொஞ்ச நேரம் ஜாலியா வைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பார்க்குக்கு போனோம். இதுதான் எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட். இருக்கிற எல்லா கேம்லயும் நல்லா விளையாடிட்டு எங்க அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம். மொத்த தாமிர மக்களும் இங்க தான் இருக்காங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட காசு கொடுத்து எனக்கு உனக்கு 200 rupees சேலஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சேலஞ்ச் அக்செப்டட், வாங்க வெளில போலாம். கேட்ட தானா பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இதுதான். இது ஒரு லக்கி பீச் கேம். செலவு 45 rupees. கண்ணை மூடிட்டு எவ்வளவு பீட்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ கிஃப்ட். நான் 4 பீட்ஸ் எடுத்தேன். ஸோ 4 கிஃப்ட் செம்ம ஜாலியா இருந்துச்சு. நீங்களும் வந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரோடு கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்த ஸ்பாட் தான் வெஜ்ஜீஸ் wrap. இந்த கடையில ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் ஒரு வெஜிடபிள் சாலட் தான் ஆர்டர் பண்ணேன். செலவு 50 rupees. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஹெல்த்தியா இருக்கப்போ எங்க அப்பா இதை ட்ரை பண்ண சொன்னாரு. பருத்தி பால் செலவு 30 rupees. சும்மா குடிக்கிற மாதிரி ஆக்ஷனை போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இது நான் இருக்கிறதுலயே என் ஃபேவரட் ஸ்பாட் கார்ன் ஹப். திருப்பதியில லட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி நான் எங்க பாப்கார்னுக்கு வெயிட் பண்ணிருந்தேன். செலவு 60 rupees. இங்க என்ன ஸ்பெஷல்னா இருக்கிற 6 டைப் ஆஃப் மசாலாவையும் தாராளமா அள்ளி போட்டுக்கலாம். ஆனா அங்க இருக்கிற தாத்தா தம்பி அப்படின்னு குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. 60 rupeesக்கு வர்த்தாவே இருந்துச்சு. மொத்த செலவும் 185. பேலன்ஸ் 15 rupees சேவிங்ஸ்ல போட்டுக்கலாம். vlog முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.